என்னடா என்ன? ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லடா, எப்ப பார்த்தாலும் சரி யார்கிட்டயாவது வம்பு இழுத்தோம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போறோம்னா அங்க போய் நாம தான் அடி வாங்க வேண்டியிருக்கு. ஒரே அசிங்கமா இருக்குடா. காலையில பாத்தியா அந்த கத்திரிக்காய் மண்டை காமெடி பீஸ் மாதிரி இருந்துட்டு என்ன அடி அடிக்கிறான். நீ வேற. அவன் எங்கடா அடிச்சான்? ஆளை தூக்கி உதைக்கலாம் செஞ்சான். போன ஜென்மத்துல கழுத குதிரையா பிறந்திருப்பான் போல. எத்தனையோ பேர்ட்ட அடி வாங்கியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி யார்கிட்டயும் வாங்கினது இல்லடா. ஆமா ஆமா, ரொம்ப பெருமைதான். போ போ, இது அப்படியே டைரியில நோட் பண்ணி வை. வயசான பிறகு நம்ம 2 பேரும் உட்காந்து படிச்சு நல்லா சந்தோஷப்பட்டு சிரிப்போம். அடே டேய், சூப்பர் ஐடியாடா. எப்போ எப்போ யார் யார்கிட்ட என்னென்ன பிரச்சனைக்கு போனோம், யார் யாரு நம்மள எந்தெந்த இடத்துல அடிச்சாங்க, யார் யார் அடிச்சாடி எவ்வளவு காயம் பட்டுச்சு, எத்தனை நாள் நம்ம ரெஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னு ஒரு டைரியில அழகா தேதி போட்டு பக்கம் பக்கமா நோட் பண்ணி வச்சா நினைச்சுக்கோ. வை, படிக்கிற எல்லாரும் காரி துப்புவாங்க. அப்படிங்கிற? சரி சரி, ரொம்ப முறைக்காத. நான் தான் கையளவு இருக்கேன், ஒன்னும் பண்ண முடியல. நீ தான் பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கேல, எவனையாவது அடிக்கிறியா? உன்னை நம்பி எவங்கிட்டயாவது உரண்ட எழுத்து நானும் சேர்ந்து அடி வாங்குற மாதிரி இருக்கு. என்னடா பண்ண சொல்ற? அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா வரவங்க போறான் நம்மளை விட மேலதான் வராங்க. சரி விடு விடு. நீ யார்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் புள்ள பூச்சியா பார்த்து பிரச்சனை பண்ணுவோம். அதுதான் நமக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சண்டை போட. நாமலாம் நானும் ரவுடி தான் பெருமையா சொல்லிக்கிட்டாலே வேண்டிதான். செயல்ல ஒன்னும் இல்ல. நமக்குலாம் இந்த பெருமை போதும்டா. ஐயோ, ஒழுங்கா படிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என் பிள்ளைய ஸ்கூல் அனுப்பிட்டு இருப்பேன். இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நானும் படிக்கல, இனி என் பிள்ளைகளும் படிக்கவே முடியாதுடா. டேய் இல்லடா, அதெல்லாம் பிள்ளை பிறந்தாதானே படிக்கிறதுக்கு. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம 2 பேரும் இப்படிதான். டேய் ஆத்தாடி, இவனா? இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்ணா, இங்கதான் இருக்கோம். நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா தம்பி, அண்ணனை மறந்துட்ட போல, அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அண்ணே, உங்களை மறக்க முடியுமா? நீங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே. ஸ்பெஷல் தான்டா தம்பி, ஆனாலும் மறந்துட்டீங்களே. என்னன்னா சொல்ற? காலையில பார்க்குக்கு போனீங்களோ? இல்ல இல்ல. ஏண்டா சும்மாவே நாயடி பேயடி அடிப்பான். ஏண்டா திறக்குற? என்ன இனியாரும் இவனுக்கு பயந்துகிட்டே நம்ம உட்காந்துருக்கணுமா? நமக்கும் கையை காலெல்லாம் இருக்கு. அவன் அடிச்சா திருப்பி நானும் அடிப்பேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். வாங்கடா வாங்க. ஐயோ அண்ணா, நாளா இந்த வார்த்தையை சொல்லலண்ணா. என்னெல்லாம் சண்டைக்கு கூப்பிடாதீங்க, சவால் விட்டவனை மட்டும் கூப்பிடுங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிங்க 2 பேர்கிட்டையும் தப்பா பேசியிருப்பீங்க. தங்கச்சிங்களா அண்ணே? 2மே உங்க தங்கச்சிங்களா? ஆமாண்டா. சாரிண்ணே, தெரியாது. உங்க தங்கச்சி ஒல்லியா ஒரு பொண்ணு இருக்குமே, உங்களுக்கு கூட தெரியும். அந்த பொண்ணை கடத்த போய் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மாங்குன்னு அடி வாங்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடி வாங்கின நீ ஏன் ஞாபகம் வச்சிருக்க? அடிச்ச நான் மறப்பேனா? ஓ சூப்பர்ண்ணா, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அது மட்டும் தானே நான் உங்க தங்கச்சி? டேய், இவங்களும் என் தங்கச்சி தான். உங்க தங்கச்சியா? ஆமாண்டா. என்ன சொன்னீங்க என் தங்கச்சி கிட்ட? சொல்லுடா. அத ஒண்ணு இல்லண்ணா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க சும்மா பேசுறதுக்கு என் தங்கச்சி தான் கிடைச்சாங்களா உங்கள? டேய் நிறுத்துடா. உன் தங்கச்சியா இருந்தானே யாரா இருந்தா என்ன? கண்ணுக்கு அழகா இருக்கா, பார்த்ததும் பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணுங்க கிட்ட பேசதான் செய்வோம், எங்க அபிப்பிராயத்தை சொல்லதான் செய்வோம். அதெல்லாம் நீ கேட்க கூடாது, புரியுதா? உண்மைதான், அதெல்லாம் நான் கேட்க கூடாது. தப்புதான். ஆனா இதெல்லாம் உன் அப்பா கேட்டிருக்கணும். அந்த மனுஷன் கேட்கல, அப்பனா நான் கேட்கதான்டா செய்வேன். ஏய், பேசாம போயிடு. உன் அரட்டு மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஹோ, அப்படியா? ஒரு பொண்ணுங்களை தனியா எங்கேயும் போக விட மாட்டீங்க, அவங்கள வாழவும் விட மாட்டீங்க, அப்படித்தானடா? உங்களை மாதிரி ஆள்களெல்லாம் அப்பப்போ புடதைய சேர்த்து தட்டணும். அப்பதான் பொண்ணுங்கன்னா மரியாதை கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்க. அண்ணா நான் பக்கத்துல வராதண்ணா. ஐயோ அண்ணா. டேய் வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. விடுறா. ஏய் டேய், என்னடா டேய் டோயின்னு? அண்ணா வேண்டாம், சொல்றத கேளுண்ணா. அண்ணா விட்டுடா. அண்ணா வேண்டாம், வலிக்குது அண்ணா. இனி என் தங்கச்சியை பார்த்தா என்னடா பண்ணுவீங்க? சொல்லுங்கடா, என்ன பண்ணுவீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. இனி என் தங்கச்சிங்களை பார்த்தா அண்ணா கையெடுத்து கும்பிடுறானா, முடியல, விட்டுட்டு போயிருண்ணா. டேய் வளர்ந்தவனே, உன் தங்கச்சி யாருன்னே தெரியாதியா? போயா. இங்க பார், ஏன் தங்கச்சிங்கன்னு இல்ல, இந்த பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணாலும் சரி, உங்களை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருவேன். கேட்டுச்சா? கேக்குதுடா, போ.
என்னடா? ஐயோ அண்ணா, அவன் தெரியாம பேசுறானா? எல்லா பொண்ணுங்களுக்கும் காவல் தெய்வமா இருக்கோண்ணா. தயவு செஞ்சு போனா. ஏகப்பட்ட தங்கச்சிங்களை வச்சிருக்க, போ. அதுகளெல்லாம் படிக்க வை, போனா போ. போடா. ஏன் இன்னும் முறைக்கிற? உனக்கு இன்னும் காணலைல உன்ன. ஏய் நிறுத்து. போதும், இதோட நிறுத்திக்கலாம். அப்படா நான் போற வரைக்கும் வாயை திறக்காத. சரிடா, போ. ஆ, குரங்கு வாய மூடி தொலைடா. அவனே போனாலும் நீ விட மாட்டா போல. ஐயோ அண்ணா, உன்னை திரும்பி கூட பார்க்க முடியல. போனா போ. இனி உன் தங்கச்சிங்க பூரா எங்களுக்கும் தங்கச்சிங்க தான். போய் கூல்ட்ரிங்க்ஸ குடி, போ. ஆளும் மூஞ்சிகளும் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தினம் வேலை பாக்குறாங்க. நீங்க என்னன்னா வெட்டியா தின்னுக்கிட்டு போற வரவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? உங்களெல்லாம் கொளுத்துறவே இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வச்சு வேலை பார்க்க விடணும்டா. அப்பதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வலி வேதனைனா என்னன்னு தெரியும். இப்ப நீ மட்டும் அடிச்சது வலிக்காமையா இருக்கு? இப்பவே வலி வேதனை எல்லாம் தெரியுதுண்ணா, புரிஞ்சுக்கோ, கிளம்பு. நீங்களும் எதுக்கும் உதவாக்கறீங்கடா. ஆனா இனிமே என் கண்ணுல மட்டும் பற்றாதீங்க. பார்த்த இடத்துல தோலை உரிச்சு போடுவேன். ஐயோ அம்மா, போயிட்டானாடா? போயிட்டான். நீ என்னடா புள்ள தாச்சி மாதிரி உக்காந்துருக்க? டேய் அறிவு கட்டவனே, இடுப்ப உடச்சிட்டான்டா. ஓ, டேய் எவ்வளவு சொன்னேன், இந்த அண்ணன் இல்லாத பொண்ணுங்களா பார்த்து வம்பளி போனு. கேட்டு தொலைஞ்சியாடா? நீ மட்டும் கேட்டிருந்தேனா இப்ப நான் இப்படி ஒத்த கால்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நேரம் வாய் மூடுறா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எப்பா சாமி, இன்னும் யோசிக்கிறியா? நீயே யோசித்துக்கப்பா. இனி நான் எந்த வம்பு திம்புக்கும் வரல. இங்கேயே மல்லாந்துட வேண்டிதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். வேல்முருகா, அண்ணே வானே. டேய் சக்தி எங்க? அண்ணே இவ்வளவு நேரம் இருந்தான். இப்பதான் ஏதோ அவசர வேலை, ஒரு 1/2 hourல வந்து 2 ஓடுறான். எங்க என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லல. ஓ அப்படியா? ஆமாண்ணே. ஓ, சக்தி கிட்டையும் உன்கிட்டயும் கொஞ்சம் பேசுவோன்னு பார்த்தேன். என்னன்னு? ஆபீஸ் விஷயமா? இரு, நான் வேணா சக்தியை போன் பண்ணி வர சொல்றேன். ஏய் வேண்டாம், முக்கியமான விஷயம் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வரட்டும், அவனா வரட்டும். என்னன்னு? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல வேல்முருகா, நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். சிவானி கல்யாணமா? அவ படிச்சு முடிக்கட்டும்னே. அதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ராம கட்டிக்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டோமே. எல்லாம் சரி சொன்னா போதுமா? வேற என்னன்னு? படிச்சு முடிக்க இன்னும் 7-8 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீயும் ராமும் பக்கத்து வீடு. பிள்ளைய பார்த்தா வச்சா பேசிக்கதான் செய்யுங்க. அதை யாரும் தப்பா எடுத்துக்கிட்டு ஓவரா எதுவும் பேசிடக்கூடாதுல. ஆமாண்ணே, நான் அதை யோசிக்கல பாருங்க. சரிண்ணே, கல்யாணம் வரைக்கும் நான் வேற வீடு பார்த்துடலாமா? டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. அதுக்கு தான் நான் பேசணும்னு நினைச்சேன். சொல்லுனே, நீ என்ன சொல்றியோ அதையே செஞ்சுக்கலாம். நம்ம பிள்ளைக்கும் அந்த ராம்க்கும் நிச்சயம் பண்ணிடலாமா? நிச்சயமா? ஆமாண்டா, நிச்சயம் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பிள்ளை படிச்சு முடிக்கட்டும், கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்படியா? நானு, ராதா, திரு, நாங்க மட்டும் இல்ல, நம்ம சாதனாவும் வாசுகியும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அதான் உங்ககிட்டயும் பேசுவோம். சரிண்ணா, ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரிண்ணே, நீ சொன்னா சரிதான். சிவானியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டோம். இனி எதுக்கு எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு? நாம சொன்னா சக்தி சரின்னு தான் கேட்பான். வரட்டுனே, சக்திகிட்ட பேசிட்டு நீயே ஒரு நல்ல நாளா பாரு. சிவானியோட நிச்சயதார்த்தத்தை ஜாம்னு வச்சுக்கலாம். சரிடா, என் மனசுல பட்டது. நீ என்ன சொல்றியே என்னமோ நினைச்சேன். நீ சரின்னு சொல்லிட்ட. நீ சக்தியும் சரின்னு சொல்லிட்டானா இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து வச்சுக்கலாம். சரிண்ணே, நீ சொல்லி சக்தி மாட்டேன்னா சொல்ல போறா. நீ நல்ல நாளை பாரு, எல்லாம் பாத்துக்கலாம். சரிடா. அண்ணே, ஏன் நல்லதுக்கு, என் குடும்ப நல்லதுக்கு தான் நீ எதா இருந்தாலும் பண்ணுவ. அதனால எதா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்க வேண்டாம். நம்ம எல்லாம் ஒண்ணுதானே. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருப்போம். சரிடா தம்பி, அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா பண்றேன். சரிண்ணே. ஆனா ஆபீஸ்ல எந்த முக்கியமான வேலையும் இல்ல. 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண சொன்னேன். எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா வேலையிலையும் செட் பண்ணி உட்கார வச்சிட்டான். வெளியே எந்த ஒர்க்கும் இல்லாம சக்தி எங்க முக்கியமான வேலையா போயிருப்பான்? அதானே எனக்கும் தெரியல. என்னவா இருக்கும்? சக்தி எங்க போறான்? இந்த 2 மாடுகளும் எங்க போச்சுங்க? இந்த பக்கம் தான் அதிகமா சுத்துவாங்க. எங்க தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. அந்த பக்கம் அந்த 2 தடி மாடு மாதிரி தான் இருக்கு. போய் பார்க்கலாம். ஐயோ 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 ஐயோ. டேய், வாயை மூடிட்டு உட்காந்துரு. வாயை மட்டும் தான் திறக்க முடியுது, அதையும் வாயை மூடிட்டு உட்காந்துருனா? ஏண்டா? முடியலடா, உடம்பெல்லாம் வலிக்குது. அதான் பாட்டு பாடியாவது உடம்ப ஆத்துறேன். கொஞ்ச நேரம் வாயை திறக்காம அமைதியா இருடா. நானே குறுக்கெலும்பு உடைச்சிட்டானோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா, இங்கிட்ட அங்கிட்ட அசைக்க கூட முடியல. கருவா பையன்,
எப்ப பாரு அவன் வீரத்தை நமக்கிட்டே காமிச்சிட்டு போறான். இருடா இருடா, இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அது எரிமலையா வெடிக்கும். ஆமா ஆமா, அப்ப அந்த எரிமலை குழம்புல எல்லாம் நனைஞ்சிருவோம். போடா நீ வேற. இங்கதான் இருக்கீங்களா? என் தங்கச்சியை அள வச்சுட்டு நீங்க இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டா இருக்கீங்க. டேய் டேய் டேய், இங்க யாரும் இல்லடா, போயிட்டு அப்புறம் வா. நீ இருக்கலடா மாடே, உன்ன பக்கத்தாண்டா வந்தேன். கொஞ்சம் கண்ணை முழிக்கிறீங்களா? நம்மள பக்கம் வந்தானா? யாராது? இவனா? இவனும் அந்த பொண்ணுக்கு அண்ணனாச்சு. ஆல்ரெடி இவன்கிட்டயும் அடி வாங்கியிருக்கு. இவனும் நம்மள அடிக்கத்தான் வந்திருப்பானா? டேய் டேய் வளர்ந்தவனே, பொண்ணை திறந்து பாரா. இப்பதான்டா அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கேன். பேசாம போய் உட்காரு. டேய், இன்னொரு வேணா வந்திருக்குடா, எந்திரிச்சு பாரு. வேணையா? என்னடா சொல்? இவனும் அண்ணன் தாண்டா. டேய், என் தங்கச்சி அங்க கஷ்டப்படுத்தி ஆள வச்சுட்டு நீங்க சொர்க்கத்துல மிதக்கிறீங்களோ? ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் இல்லண்ணே. அது நம்ம தங்கச்சினே, நாங்க எப்படி கஷ்டப்படுத்துவோம்? சீ, வாய மூடுறா. என் தங்கச்சிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இப்ப நம்ம தங்கச்சியா? ஆ, ஏன் தங்கச்சி ஆள வச்சிட்டியடா உங்கள? டேய் டேய், என்னடா ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போயிட்டு பாத்துக்கோ. அவனா அது பக்கம் பக்கமா பேசிட்டு அப்புறம் கைய மேல வச்சான். இவன் வந்ததுமே யோசிக்காம பலார்னு ஒண்ணு விட்டுட்டான். இவன் பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கான். நாம கொஞ்சம் பின்னாடியே நின்னுக்குவோம். ஆடு அதுவா முன்ன போய் தலைய காட்டுது, காட்டட்டும். என்னடா என்ன பெரிய ரவுடி நினைப்பா? இதுக்கு முன்ன ஒருத்தன் வந்து என் தங்கச்சி கிட்ட ஏன்டா வம்பளுக்கு அடிச்சுட்டு போறா? நீ என்னமோ என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டு வந்து அடிக்க வர? எத்தனை பேரா? எத்தனை பேர் இருக்கீங்க அவளுக்கு அண்ணனா? இதுக்கு முன்னாடி வந்தா? ஓ, திரு வந்திருப்பானோ? திருவுக்கு எப்படி இது தெரியும்? என்னடா என்ன யோசிக்கிற? இங்க பாரு, திருப்பி அடிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. அவன் கிட்ட பேசாம அடி வாங்கணும்னு உன்னையும் அனுப்பி விட்டுருக்கானா? அவன் கிட்ட அடி வாங்கிருக்கலாம், ஆனா உன்கிட்ட ஒரு அடி வாங்க மாட்டோம். ஒழுங்கா போய் அவன் கிட்ட சொல்லு. போடா போ. பொறுடா பொறுடா, ஏன் அவசரப்படுற? முத பேச்ச குறை. பேசி பேசி ஏன் நேரத்தை வீணாக்குறியடா? எனக்கு கிடைச்ச டைமே 1/2 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்களை கதற விட்டுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் அடிச்சு முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ பேசு. ஏய் வேணாண்டா, எனக்கும் அடிக்க தெரியும். அடிடா, எப்படி அடிக்கிறேன்னு பாக்குறேன். டே கட்ட, தயாராயிரா. நம்ம 2 பேர் இருக்கோம், இவன் ஒருத்தன் தான். அடிச்சு தூக்குறோம், ஓகேவா? சரிடா, தூக்கிடலாம். வா வா. டேய் இவன் ஒருத்தன் மாங்க மாடையன் இதையே சொல்லிக்கிட்டு. ஏய் நானும் திருப்பி அடிப்பேன்டா. ஒன்னும் உயிரோட இருக்கியாடா? இருக்கேன்டா, ஆனா திருப்பி தான் அடிக்க முடியல. வாய மூடிக்கிட்டு இருந்தாலும் அவன் ஆட்டுக்கு 2 கொடுத்துட்டு போவான். வாய கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குறியடா. டேய் சொல்றத சொல்லிட்டு போனா நிமிந்தெல்லாம் பார்க்க முடியாது. இனி என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, காதை அறுத்துருவேன். காதை அறுப்பானா? நல்ல வேலை எனக்கு இல்ல. எப்ப பாரு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இன்னொரு தடவை நான் உங்களை பார்க்க கூடாது. டேய் இப்பவே பார்க்க முடியல, போய் தொடடா. என்ன? ஒன்னு இல்லனா போனா. என் தங்கச்சி அள வச்சிட்டாங்க. என் கண்ணில் படுற நேரம்லாம் உங்களை அடிப்பேன். என் தங்கச்சி அள வச்சேல, இனி என்ன பாக்குற நேரம்லாம் நீங்க அழுவீங்க. போடா டேய் போடா, இனி உன்னை பார்த்தா தானே. அடே என்னடா இந்த நாள் அடி வாங்குற நாள் அந்த மாதிரியா? விடிய காலையில இருந்து ஒவ்வொருத்தன்ட்டையா வாங்கிட்டு இருக்கோண்டா. இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. இல்லடா, இந்த இடம் சரியில்லை. அவா உடனே இடத்த மாத்துவோம். எங்கடா போ சொல்ற? வெயிலுக்கு இதான் நல்லா இருக்கு. இனி எவன் வருவான்? பேசாம இருடா, வாங்க நடிக்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம். இல்ல சரியே இல்ல. இந்த இடத்த மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இனி வேற எவனாவது வந்துட போறான்டா. டேய் நீ வந்தாவா, இல்லாட்டி நான் போறேன். இந்த இடம் ராசி அப்படி. இனியும் என்னால அடி வாங்க முடியாது. நீ வாரியா இல்ல நான் மட்டும் போவா? வாரேன். வாடா, தனியா நடக்க முடியாது. கை தாங்கள 2 பேரும் புடிச்சுக்கிட்டே போயிருவான். டேய் ஆனாலும் இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுடா. திருப்பி கொடுக்கணும், கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். நீ ஒருத்தன் பேசின டைலாக்கே பேசிட்டு அடுப்பேத்தாம வாடா. திருப்பி கொடுக்கற மூஞ்ச பாரு. நாமெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும்தான், கொடுக்கறதுக்கு இல்ல. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வா வா, கடைய காலி பண்ணுவோம். எவனாவது முளைச்சு வந்துட போறாங்க. இந்த ஏரியாக்குள்ளதான் சுத்துவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டோம். எங்கேயுமே காணுமே. என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவானிக்கு காலேஜ் முடிஞ்சிரும். அதுங்களும் இவங்களை அடிச்சு சிவானி மனுக்க நிப்பாட்டணும்னு நினைச்சேன். இனி எங்க போய் தேடுறது? தேடுவோம்
இவங்களை இன்னைக்கு விட்டுறக்கூடாது. நான் நினைச்சதை நடத்துவேன். ஆனா எக்ஸாம் முடிஞ்சதுலப்பா, இதுக்கு இப்படி பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. வீட்டுக்காவது விடலாம். ஆமா ஆமா, இங்க இதே டார்ச்சர் தான். கரெக்டா டைம்க்கு தான் விடுவான்னு உட்கார வச்சிட்டு இருக்காங்க. ச்சே, இன்னைக்காவது சீக்கிரம் போகலாம்னு நினைச்சேன். என்ன என்ன உனக்கு இன்னைக்கு ஃபுல்லா நீ சரியில்லையே. என்ன நந்தினி? அது ஒண்ணு இல்ல ஹாசினி, இன்னைக்கு நம்ம நந்துக்குட்டி. ஏய் சும்மா இரு, அது என்ன எனக்கு தெரியாம நீ சொல்லு சிவானி. இன்னைக்கு நம்ம நந்துக்குட்டி கண்ணானாட்ட ப்ரோபோஸ் பண்ணியாச்சு. அடி பாவி, இது எப்போ? காலையில பிரஷ் கூட பண்ணல தெரியுமா? இன்னைக்கு நான் கண்ணாட்ட ப்ரோபோஸ் பண்ணேன். பிரஷ் கூட பண்ணலையா? அவ்வளவு அவசரமா? என்ன உனக்கு? ஏய் ஹாசினி, இன்னைக்கு நீ கண்ணாவை பாத்துக்கணும். ஐயோ அசந்திருப்ப. எப்படி ஃபைட் பண்ணான் தெரியுமா? சான்ஸே இல்ல. இன்னும் அது என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அப்படியா? எங்க கண்ணை காமி பார்க்கலாம். காமெடி. சரி, அந்த 3 வார்த்தையை எப்ப சொல்லுவேன்னு கேட்ட கண்ணாட்ட 3 வார்த்தையை சொல்லியாச்சு. அண்ணாவோட ரியாக்ஷன் அதுதான் பார்க்கல. ஏன்? அதுங்கள மேடம்க்கு வெக்க வந்துருச்சு, அதனால ஓடியே வந்துட்டாங்க. ஆமாப்பா, அதனால கண்ணா என்ன ரியாக்ட் பண்றான்னு கூட பார்க்க முடியல. ஆனா சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. நந்துமா ஐ லவ் யூ அப்படின்னு கத்தி சொன்னா. பாரா ஹாசினி, உனக்கு தெரியுமா? தெரியாதே, சொல்லு. இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி மறக்க முடியும்? ப்ரோபோஸ் பண்ண நாளாச்சே, அதுவும் தான். வேற கண்ணா எப்பவுமே நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான். என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பான். என்ன இப்படி எல்லாம் இருக்கான்? இவனுக்கு கோபப்பட தெரியுமா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துடா அவன் என்ன கேர் பண்ணிக்குவானா? அப்படிலாம் நான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன ஒருத்தன் ஒன்னு பேசிட்டான்னு எந்த அளவுக்கு கோபப்பட்டு வந்தான் தெரியுமா? இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உன் தமிழ் கூட. ஏய், தமிழ் மட்டும் இல்ல, ராம் கூட. ஓய், உண்மைதான்ப்பா, யாருமே இப்படி வர முடியாது. என் கண்ணானா கண்ணாதான். அதான் இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. ஐயோ, என்னோட டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆளுங்க தான் இந்த மாதிரி பேசியே சாகடிக்கிறாங்கன்னு உங்ககிட்ட வந்தா இவ அதுக்கு மேல நான் அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். ஏய், நீ தான் என்கிட்ட சொல்ல சொன்ன, அதனால நான் முழுசா சொல்றத ஃபுல்லா நீ கேட்க தான் செய்யணும். இன்னும் இருக்கா? இன்னும் இருக்காவா? இன்னும் மணி கணக்கா பேசலாம். அழைச்சி டைம் 1 hour லேட்டா விட்டா கூட ஓகே தான். அடி பாவி. சரி கேளே. ஒரு நிமிஷம். என்ன? இல்ல எல்லாம் ஓகே. நான் ஏன் நம்ம சிவானி மட்டும் டல்லா இருக்கா? ஏய் சிவானி, இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன சிவானி, காலையில சொன்னியே 2 எருமைங்க ஒரு மாதிரி பேசிச்சுன்னு, அத உண்மையா நினைச்சிட்டு இருக்க? இல்ல, அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். சிவானி, மறந்துட்டேன் நீ தான் சொல்ற. உன் கண்ணும் மனசும் ஒன்னும் சொல்லல. விட்டு தள்ளு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நாம நிம்மதியா இருக்க முடியாது. நம்மள பத்தி பேச அவங்க யாரு? நம்ம லைஃப நாம வாழ்றோம், அடுத்தவங்களுக்காக இல்ல. ஏய் இல்லப்பா, எனக்கு புரியுது சிவானி. இப்ப கண்ணா எனக்காக முன்ன நின்னு சண்டை போட்டான். அதே மாதிரி உனக்காக யாராவது அந்த டைம் நின்னு சண்டை போட்டிருந்தா உன் மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்படாது. சரி விடு, என்ன பண்ண? அந்த டைம் எப்படியோ கண்ணா வந்துட்டான். சரிதான். இங்க பாரு, நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத. இப்போ கால் பண்ணி திருக்கிட்டயோ சக்தி கிட்டயோ சொன்னா போதும். அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க முடியாது. நீ ஏன் ஃபீல் பண்ற? ஏய் சிவானி, நந்தினி சொல்றது கரெக்ட் தான். திருக்கிட்டையும் சக்திட்டையும் சொன்னா அவங்க உண்டு இல்லைன்னு ஆயிடுவாங்க. நீ எதுக்கு ஒன்னும் ஃபீல் பண்ற? இல்லப்பா, என்னோட கவலை எல்லாம் இந்த மாதிரி பேசுனத ராம் கேட்டா ராம் என்ன நினைப்பா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கே என்ன ஆனாலும் சரின்னு அவனை கட்டிக்கிட்டு நான் இருந்திருக்கணும். இல்ல என் வாழ்க்கை இதோட போதும்னு முடிச்சிட்டு இருந்திருக்கணும். எதுவும் பண்ணாம மீண்டும் வந்தேன் பாத்தியா? அதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏய் லூஸ் மாதிரி பேசாத. உனக்கானது வாழ்க்கை, அத முத தெரிஞ்சுக்கோ. அதானே. இங்க பாரு, நீ எந்த அளவுக்கு ராம புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி ராம உன்னை புரிஞ்சுக்கிட்டான். இதெல்லாம் கேட்டா ராம் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டான். இல்லடி, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் மனசும் கஷ்டப்படும்ல. ஏண்டி இப்படி குண்டக்க மண்டக்க யோசிக்கிற? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வேற அப்ப உன்னோட ஃபீலிங் இதையே சொல்லி என் சந்தோஷம்லாம் போகுது. என்ன சிரிக்கிறீங்க? சந்தோஷமா இரு நந்தினி, நானும் ஹாப்பி தான். எதுவுமே நினைக்கல. ஓகேவா? ஏய் ஹாசினி, சொல்லுமா நந்துக்குட்டி. ஏய் என்ன இப்படி கூப்பிடுறது? என் கண்ணாவ மட்டும் தான் இருக்கணும். ஓ சரிங்க மேடம், சொல்லுங்க. அப்புறம் மிச்ச கதையை கேளு. மிச்ச கதையா? பாதி தான் சொன்னேன். இன்னும் என் சந்தோஷம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆத்தாடி, நான் கிளம்புறேமா. கிளாஸ் முடிஞ்சோன்னா வரேன். இன்னைக்கு எங்க அண்ணா கூப்பிட வரேன் இருக்கான். பஸ் ஸ்டாப்புக்கும் வர மாட்டேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஏய் ஹாசினி, பாய் மாதாயே. சிவானி, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு பார்க்கலாம். ஏய் ஹாசினி, நாளைக்கு ஒரு வேளை கவனிச்சுக்கிறேன். ஏய் நந்தினி, சொல்லு சிவானி. இன்னும் டைம் இருக்கு. இப்படியே வெட்டியா உட்கார்றதுக்கு கொஞ்ச நேரம் படிக்கலாம். சரி சிவானி.
மணி நேரமா சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டோம். இந்த தடி மாடுக எங்கேயுமே காணோம். இப்ப என்ன பண்றது? அவங்க வீட்ல இருக்க மாட்டாங்க, இந்த டைம் இப்படி சுத்தி கெட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை வீட்ல கிட்ட இருப்பாங்களா? வீட்டுக்கு போய் பாத்துடலாமா? அன்னைக்கு நம்ம போலீஸ கூட்டிட்டு போனோமே, அதானே வீடு. சரி ஓகே, அங்கேயும் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு அவங்கள பார்க்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இவங்க ஐயோ அம்மம்மா முடியலையே. டேய் நீ வேற புலம்பாம வாடா. ஐயோ வலிக்குதே. இவங்க இவங்க தானே? இவங்களே தான். எங்கேயோ சமத்தைய வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கே. டேய் வளர்ந்தவனே வாடா அப்படியே வா. அங்கேயே உட்காரலாம். கேட்டியாடா? இடம் சரியில்லை, மடம் சரியில்லைன்னு இப்படி நடக்க விட்டியடா. டேய் நம்ம ராசிப்படி இன்னைக்கு அந்த இடம் சரியில்லடா. இல்லடா. அண்ணா நீங்க யாருண்ணா? புதுசா இருக்கு. காலையில பார்க்குக்கு போனீங்களாடா? அத்தாடி அதே கேள்வியில. சொல்லுடா, போனியா? அது அது வந்துண்ணா அது போனோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போல. அது உனக்கு இருக்குடா. நாங்க பார்க்குக்கு போனா என்ன, பஞ்சாயத்துக்கு போனா என்ன? ஓரமா ஒதுங்கி போடா. ரைட்டு, அப்பனா நீங்க தான் இன்னைக்கு பார்க்ல 2 பொண்ணுங்க கிட்ட என்ன பேசுனீங்க? ஐயோ எத்தனை அன்னைங்க அந்த பொண்ணுக்கு? வந்துகிட்டே இருக்கீங்க. யார் சொல்லி விட்டுங்க வாரீங்க? சொல்லிவிட்டா. காலையில இருந்து 3 அன்னைங்க கிட்ட அடி வாங்கிட்டேன். நீங்க 4வது. எத்தனை அன்னைங்க? அண்ணன் இல்லடா. அண்ணன் இல்லையா? அப்பனா நீங்க? என் சிவானிக்கு நான் மண்ணேன். மன்னனா? என் சிவானிய யாரா தப்பா பேசுனது? சொல்லுங்கடா. அந்த பிரியாணியவா? பிரியாணியா? நாங்க அப்படிதான் சொல்லுவோம். சிவானிய விட பிரியாணி நல்லா இருக்குல்ல. ஐயோ ஏச்சி வாய மூடு. சொல்லுடா, நீங்க 2 பேர்ல யாரு? ஆனா அந்த முட்டைக்கண்ணி பொண்ணுகிட்ட மட்டும்தான் நான் வம்பிழுத்தேன். பிரியாணி கிட்ட பேசுனது போற இவன் தான். என்ன? அதான் நான் சிவானி. அந்த பொண்ணுகிட்ட பேசுனது போற இவன் தான். சும்மாலாம் பேசலனா? என் அம்மா உனக்கு மாமியாரு, என் தங்கச்சி உனக்கு நாத்தனாரு, நீ என்ன நாளைக்கே கட்டிக்கணும், நீ எனக்கு நாளைக்கே ஓகே சொல்லணும், அப்படி இப்படின்னு பேசுனதெல்லாம் அவனா. என்ன விட்டுட்டு அவங்கிட்ட என்னன்னு கேளுங்க. டேய் டேய், நீயும் அடிக்கிற வேலை வச்சுக்காத. அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அட ராமா, இதையே எத்தனை தடவைடா சொல்லுவ? யாரையாவது திருப்பி அடிக்கிறியா? ஆனா உன்னடா பேசி பேசியே தான் நீ அடி வாங்குற. என் பக்கத்துல வர்றதுக்கு முன்ன யோசிச்சுக்கோ. நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். பைத்தியம் பைத்தியம். ஆனா இந்த நாட்டை நமக்கு அடி விழாது. பிரியாணி கேட்டுதானே வந்திருக்காரு. நம்ம வளர்ந்தவனுக்கே கொடுத்துட்டு போவாரு. கைப்புள்ள தப்பிச்சடா. ஆமா என்னண்ணா, என்ன எதுக்கு அடிக்கிற? உன் பிரியாணிய பத்தி பேசுனதுல அவன். நீ ஏதோ சொன்னியடா, முட்டைக்கண்ணியா அவளை பத்தி மட்டும் நான் பேசினேன்னு. ஆமாண்ணா, ஆனா அது என் தங்கச்சிடா. தங்கச்சியா? என்னங்கடா என்ன நடக்குது? ஆளாளுக்கு வந்து தங்கச்சி தங்கச்சிங்கிறீங்க. எல்லாம் கூட பிறந்ததா இல்ல தத்த எடுத்ததா? டேய் டேய், முடியலண்ணா, வலிக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ. டேய் நெடுமாடு, நீயும் தான். இங்க வாடா. இங்க பாரு, இங்க பாரு. என்ன அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். ஐயோ அண்ணா, ஒரு 200 300 தாரேன். அவன் வாய உடனா. இத கேட்டு கேட்டு என் காதுல ரத்தமே வருது. சேச்சா, காசெல்லாம் வேணாண்டா, ஃப்ரீயாவே உடைக்கிறேன். அடிடா, அடிடா, அவன் வாயிலே அடிடா. வாய உடனா. சொன்னதே சொல்றானே. அடிடா, அவன் வாயில அடிடா. அடிடா, என்ன அடிக்காத, வலிக்குதுடா. அண்ணா டேய் போனா இனி அவங்க 2 பேரும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லாரும் எங்களுக்கு தங்கச்சிங்க தான். போனா அப்படியே விட்டுட்டு போறதுக்கா வந்தேன்? ஐயோ இன்னும் என்னண்ணா பண்ண போற? வந்து சிவானி கிட்டயும் நந்தினி கிட்டயும் மன்னிப்பு கேளுடா. நாங்களா? வேற யார வர சொல்ல? இங்க பாரா, நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். டேய் டேய். ஐயோ அண்ணா, எல்லார்ட்டையும் அடி வாங்கி அவனுக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சு போச்சு. நீ இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணா. போடா, சிவானி கிட்டயும் நந்தினி கிட்டயும் மன்னிப்பு கேக்குறீங்க. இதோ கேட்டோண்ணா. போய் மன்னிப்பு கேக்குறீங்க. உங்க பக்கத்துல நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். புரியுதா? அண்ணா உடம்பெல்லாம் வலிக்கு, நாளைக்கு போய் கேட்கவா? டேய் வாரோண்ணா, இப்பவே வாரோம். எப்படா பேசுவீங்க? அது எப்படின்னு நீயே சொல்லிருண்ணா. அழகா தங்கச்சின்னு கூப்பிட்டு பேசணும். புரியுதா? புரியுதுண்ணா. நீங்க பேசுன எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டு இனி அவங்க பக்கமே திரும்ப கூடாது. கேட்டுச்சா? நல்லா கேக்குதுண்ணா. ஏய் வளர்ந்தவனே, என்ன சொல்ற? மன்னிப்பு தானே கேட்டா போச்சு. இவன் எல்லாம் ஒரு ஆளு. இவன் கூட சேர்ந்து நீ எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. போங்கடா, காலேஜ் முடிஞ்சிருக்கோம். பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பாங்க. போங்க. போறேண்ணா, போறேன். டேய் வளர்ந்தவனே வாடா. டேய், ஆனாலும் அவன் அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன்டா. அடிப்போம் வா. கண்டிப்பா அடிப்பேன்டா. இதெல்லாம் உள்ள ஒதுக்கி வச்சுக்கிட்டா இருக்கேன். நானும் மாதிரிடா, என்னைக்காவது ஒரு நாள் துப்புவேன் பாரு. துப்பு கட்டவன்.
இவெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான். இனி இவங்க கூட சேர்ந்து எந்த பொண்ணுங்க கிட்டயும் வம்புழுக்க கூடாது. ஏதோ நம்மளும் அடியாட்கள்ங்கிற ஒரு பேர்ல அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் அடி வாங்கணும்னு தெரிஞ்சது தினம் பிரியாணி சிக்கனா போடுறவங்க அதுல விஷத்தை வச்சிருவாங்க. அமுக்கமா மன்னிப்பு கேட்டு அப்படியே ஓடிட வேண்டிதான். என்னடா பேச்சு, போங்கடா. போறோம்னா போறோம். ஏன் சிவானி கிட்டேவா? நீங்க இல்லடா, யாரா இருந்தாலும் சரி. என் சிவானிய ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு, யாரையும் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஏன் சிவானிடா, அவ ஏன் சிவானி. சரி நந்தினி, நீ கிளம்பு. எங்க அண்ணன் வந்துருவான், நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், எப்பவும் உங்க சக்தி அண்ணன் இப்படிதான் சொல்றான். ஆனா வர்றது லேட்டு தான். ஏய், இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப சொல்ற? என்ன ராம் வர சொல்லிருக்கியா? ஏய், நான் இன்னைக்கு இன்னும் ராம பார்க்கவே இல்ல தெரியுமா? ஏண்டி? காலையிலயும் நம்ம வாக்கிங் போயிட்டு வர லேட் ஆச்சுல. டக்குன்னு குளிச்சுட்டு சக்தி அண்ணன் கூட சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அப்பவும் ராம பார்க்கல, காலேஜ்ல வச்சும் பார்க்கல. இப்பவும் நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு என்ன வேலை இருக்கோ என்னமோ. வேலையெல்லாம் ராம் பாப்பாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் வேலையை ஒன்ன பாக்குறதானே. ஏய் நந்தினி, சிரிக்காத, அடி வாங்குவ. எனக்கு ராம பார்க்காம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு வீட்ல போய் நான் பார்க்கலாம். அதான் போன் இருக்கு, அதுக்கு மேல பக்கத்து வீடு, பால்கனில இருந்து 2 பேரும் கை குலுக்கிக்கலாம். ஏய் இல்ல, அவ்வளவு பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி? சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், இருந்தாலும் அப்படிலாம் பேச கூட தோணாது. எப்பவாவது ஒருக்க அதுவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன் என்ன, எங்க 2 பேர் வீடு மட்டும் தான் அங்க இருக்கா? சுத்தி எத்தனை வீடு இருக்கு? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட யோசிக்க வேண்டாமா? அம்மாடி, நீ அடுத்தவங்கள யோசிச்சுக்கிட்டே இரு, ஒண்ணும் பண்ண முடியாது. போ, நான் அப்படித்தான். ஏய் சிவானி, அங்க பாரு, இவங்க எதுக்கு இங்க வராங்க? அதான் எனக்கும் தெரியல. தங்கச்சி. தங்கச்சியா? எப்படிமா இருக்க தங்கச்சி? டேய் என்னடா, காலையில பேசுனது காணாதன்னு இப்பவும் பேச வந்திருக்கீங்களா? இல்ல, காலையில பேசுனதுக்கு சாரி கேட்க வந்திருக்கோம். சாரியா? ஆமாங்க, 2 தங்கச்சியும் எங்களை மன்னிச்சிருங்க. இனி உங்க பேச்சு வார்த்தைக்கே வரமாட்டோம். என்னடா என்ன சொல்ற? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேச்சு கொடுத்து எங்க கிட்ட பேசலான்னு மட்டும் நினைக்காத. காலையில வாங்கினது காணலையா? நீ எங்க கிட்ட வேற வாங்கணுமா? அம்மா தாயே, காலையில வாங்கினது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ஃபுல்லா வாங்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாவா? என்னடி சொல்றான்? அதான் எனக்கும் புரியல. உங்களுக்குலாம் புரியாது, இருந்தாலும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனி அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். டேய் வாய மூடுடா, நம்ம பின்னாடி நின்று அவன் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கான். இருந்தாலும் அடிச்சா திருப்பி அடிப்பேன்டா. அவ்வளவுதான், இனி ஒன்னும் பண்ண முடியாது. டேய் நீங்க முத இங்க இருந்து கிளம்புங்க, எங்க அண்ணனை வர சொல்லிடுவேன். அண்ணனா? அம்மா தாயே, போதுமா? காலையில இருந்து உன் அண்ணேன்னு எல்லாம் வந்து பெண்ட கழட்டிட்டாங்க. உன் அம்மாக்காரி சுத்த வேஸ்ட். துட்டுக்காக இப்படி எல்லாம் பண்றா, அதனால உன்னை கேட்க ஆள் இல்லையோன்னு நினைச்சிட்டோம். இல்லம்மா, நாங்க நினைச்சது தப்புதான். உங்க அண்ணங்க 2 பேர்ட்டையாவது ஏற்கனவே அடி வாங்கினது, ஆனா காலையில பார்க்கல அடி வாங்கினமே அவன். டேய் அது என் கண்ணாடா. அந்த கத்திரிக்காய் மண்டதாங்க அவனும். சரி, இப்ப இந்த பிரியாணியோட சிவானியோட மன்னன் சொல்லி அவன் ஒருத்தன் நல்லா வாங்குன்னு வாங்கினான். மன்னனா? யாரு? காலையில இருந்து நிறைய வாங்கிட்டோமா, இனி உங்க பக்கமே வரமாட்டோம். ஆமா, அண்ணன்ட்டு வாராங்களே, ஏமா அண்ணனை பூரா தத்தெடுத்து வச்சுக்குவீங்களா? என்னடா சொல்ற? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நீ ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணனை கூப்பிட வச்சிராத. ஆமா, என் கண்ணாவையும் கூப்பிட வச்சிராத. அப்புறம் நீ காளி. கண்ணாவா? அது கழுத. நீ அண்ணங்கிற பத்தியா, அதுக்கெல்லாம் காண்டாம இருக்காங்க. ஒரே நாள்ல எல்லாம் ஏறி மிதிச்சா எப்படி இருக்கும்? அதேதான், அதே ஃபீல் தான் எனக்கும். இப்ப சொல்லிட்டேன், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. இனி உங்க அண்ணங்க கிட்ட சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டேய் போலாம். ஆமாமா தங்கச்சிகளா, நாங்க கிளம்புறோம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னடா? இருக்கிற அன்னைங்க எல்லாம் போதும், இனி எக்ஸ்ட்ரா யாரையும் தத்தெடுக்காதீங்க. வாங்க முடியல. ஏய் லூஸ் மாதிரி புலம்பாத, போடா. ஆமா, அடி வாங்குறதுல தலையில பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் பிடிச்சு போய் பேசுதுக. பைத்தியம்தான், உங்ககிட்ட எல்லாம் வம்புழுத்தம் பாத்தியா? கிளம்புறோமா தங்கச்சி? அன்னைங்க யார் கேட்டாலும் சொல்லிருங்க, நாங்க வந்து மன்னிப்பு கேட்டோன்னு. டேய் மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, கிளம்புங்க. ராம் நீயா? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனா? கிளம்புறோண்ணா. போ. டேய், ஆனா நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். போடா. வாடா அப்படியே ஓடிடுவோம். என்னடி இப்படி ஓடுறாங்க? அந்த அளவுக்கு வாங்கிருக்காங்க. சிவானி, ராம், இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க பேசுனதுக்கு நீ கஷ்டப்படலாமா? அழலாமா முத? அழுக? காலையில நீ உன் சக்தியான சொல்லி அழுதுகிட்டு இருந்தியே, நான் அதை பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சிவானி. இன்னும் அது என் மனசை விட்டு போல. அழாதமா.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் இவங்க இனி உன் பக்கமே வரமாட்டாங்க. வந்தாலும் தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ராம் எப்படி இதெல்லாம்? அவங்க பேசுறத வச்சு கேட்டா ஏற்கனவே உங்க 2 அண்ணங்களை வந்து அடிச்சிருக்காங்க. 2 பேருமா? ம் நான் கடைசிதான். ஏய் ராம். என்ன தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, அதான். ராம், எனக்காகவா இதெல்லாம் பண்ண? ஏன் சிவானி? இல்ல, நீ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா கஷ்டப்படுவியோன்னு நினைச்சேன். இல்லம்மா, நான் கஷ்டப்பட என்ன இருக்கு? எப்பவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ராம்,